ஈசாக்குக்கு தேவன் ரகோபத்தை கொடுத்த உடனே அமிலேக்கர் என்ன பண்றான்? பார்த்து ஆச்சரியப்படுறான். யாக்கோபு லாபான் வீட்டுல இருக்கும் போது கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறார். குடும்பம் ஆச்சரியப்படுது. சிலதெல்லாம் லேட்டா தான் கிடைச்சது, ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கிடைக்கும். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், யோசேப்புக்கு அந்த அபிஷேகம், 2 அபிஷேகங்க. அதான் பல்லவர் நாங்கி இந்த உலகத்திலயும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் எந்த தேசத்துல இருந்தாலும் அந்த தேசம் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் கால் வச்ச இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அது ஓ மேல உள்ள அபிஷேகம். அபிஷேகம். நீ கால் வைக்கிற தேசத்தை நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். நீ கால் வைக்கிற இடத்துல அது தரித்திரமான இடமா இருக்கும். நீ காலை வச்சவனா அங்க உள்ள வனாந்திரத்தை வயல்வெளியா மாத்திருவார். ஏனென்றால் நான் இல்ல, என் மேல உள்ள அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் அப்படின்னு சொல்றவங்க கையை தட்டி வாயை திறந்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் என் மேல இருக்கிறாரு. நான் போயிருக்கிறேன் ஆசீர்வாதம். அவர் கிராமத்துல காலை வைக்கிறேன்னா எனக்கு தெரியும், நான் காலை வைக்கும் போதே அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே போயிடும். ஏனென்றால் என்னை பார்த்து பயப்படவில்லை, எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அது பயப்படுது. யோசேப்பு மேல அபிஷேகம் இருந்ததுங்க. உலகத்துல அவன மாதிரி ஒரு ஞானமானே இல்ல. சிறைச்சாலையில கிடக்கும் போது கூட அவன் பார்த்த சொப்பனத்தோட அர்த்தத்தை கொடுத்து மேல கொண்டு போயிட்டாங்க. 2வது காரியம், வருங்காலத்தை குறித்து பேசுறான். சபையே, நான் உன்னை பார்த்து சொல்றேன், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்ல. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, இதை செய்யுங்க, இப்படி செய்யாத, இதை செய்யணும், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போதி